ஹேண்டில் பண்ற ஆட் ஏஜென்சில போய் கிளையன்ட் சர்வீசிங் சைடு இவர் சேர்ந்தாருன்னா, அவங்களோட கிளையண்ட்ட இவர் மீட் பண்ணையில இவரு கொஞ்சம் சென்சிபிளா இருப்பாரு இவரு. ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு இவருக்கு பெட்டரா புரியும். ம்ஹ்ம். ம். இவருக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் அது இதெல்லாம் வச்சு. ஸோ இவர் அட்வர்டைசிங் வந்தாருன்னா, கிளையன்ட் சர்வீசிங் தான் இப்போ வர முடியும். வந்தாலும் அந்த ஏஜென்சிக்கு போனாருன்னா, வில் பி பெட்டர். வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கும். இருக்கும். உங்க கேள்விக்கு நன்றி சார். இப்ப இத தவிர வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது எல்லா ஏரியாவுக்கும் மிக முக்கியமா இருக்கும். இந்த விளம்பரத் துறையில மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க தான் ம். ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஏரியா. இருக்கும், வாய்ப்பும் இருக்கும் ஏரியான்னு சொல்றாங்க. இந்த ம். வேலை வாய்ப்பு ம். அப்படின்றது. இதுக்கு அத்தனை பேரும் விரும்பி வர்றாங்களா? எவ்வளோ பேர் வந்து இதுல தொடர்ந்து நிக்கிறாங்க? எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இதுல? இல்ல. அதாவது இதுல நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா அ இப்போ அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்னா, அது என்ன விக்கிறோன்றது நமக்கு தெளிவா தெரியும். இத தான் நம்ம விக்க போறோம். இத பத்தி தான் பேசணும்னு. அட்வர்டைசிங்ல உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன விக்க போறீங்கன்னு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்களோட ப்ராடக்ட்ட, சர்விஸ டியூன் பண்ணிட்டே வரணும். ம்ஹ்ம். ம். ஸோ உங்களுக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. அந்த கிளையண்ட் என்ன ப்ராடக்ட் ஹேண்டில் பண்றாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அந்த டொமைன்ல ஐடியா இருக்கணும். அவங்களுக்கு நம்ம எப்படி இத அட்ரஸ் பண்ணோம்னா, அந்த எண்ட் யூசருக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அவர் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருந்தா தான் வந்து மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங்ல. ம்ஹ்ம். ம். ஏன்னா ஒண்ணும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இத தான் கொண்டு போய் விக்க போறோம்னு தெரியாதுல்ல. ஆஸ் அ ஏஜென்சி போய் சொல்றப்போ, ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருக்கணும்னா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த மாரி ஒருத்தர் வேணும்னா அவருக்கு நெறைய சம்பளம் இருந்தா தானே இருப்பாங்க. ஸோ அது கரெக்ட் நீங்க சொல்றது. மத்த இண்டஸ்ட்ரிய கம்பேர் பண்ணையில அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு நிச்சயமா ரெம்யூனரேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. இல்ல பொதுவா வந்து இந்த மார்க்கெட்டிங் வர்றவங்க, மத்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கும், இதுல பண்றவங்களுக்கும் என்ன ஸ்கில் செட் அதிகமா இவங்களுக்கு தேவைப்படும்? இதுல என்ன மாரி அடிஷனலா கோர்சஸ் இருக்கா? இல்ல சம்பளம் அப்படின்றது எந்த அளவுக்கு நியரா வந்து உங்களுக்கு அதான் அதிகம் இதுல சொல்றாங்க? ஒண்ணும் கோர்சஸ்லாம் தனிப்பட்ட முறையில கிடையாது. எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு வரவங்களும் இங்க வரலாம். ஆனா இதுல என்னன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அங்க போய் அவங்க அவங்க என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க. அவங்க இத இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? அத அப்படி பண்ணா. அப்போ வந்து உங்களோட டைனமிக்ஸும் மாத்திட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங் டைனமிக்ஸ் வந்து. ம்ஹ்ம். ம். இப்ப இதுல வந்து பிரிண்ட் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு ம். வித்தியாசமா ஒர்க் பண்ணுமா? நீங்க சொன்ன இப்ப ஆட் ஃபில்மு, ம். இதுக்கு ஒரு மாரி இருக்கும். பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு மாரி இருக்கும். ம். பிரிண்ட் மீடியா அப்படின்னு வரும்போது, அதுக்கெல்லாம் அந்த மாரி வாய்ப்புகள் அப்படின்றது தனித்தனியா இதுலருந்து ஏரியா ஈஸியா மாறிக்க முடியுமா? இல்ல அதாவது மீடியா பிளானிங்கே வந்து ஒவ்வொரு மீடியா பிளானிங்கும் ஒவ்வொரு விதம். அ எப்படின்னா, அ அ பெரிய ஆட் ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா, மீடியா பிளானிங் வந்து பிரிண்ட்டுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். பிரிண்ட் மீடியா பிளான ஹேண்டில் பண்றது. மீடியா பிளானிங் அண்ட் பையிங். எப்படி ஒரு பப்ளிஷரோட பேசி எ அதாவது எந்த பொசிஷன்ல ஆட் வரணுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ம்ஹ்ம். ம். அந்த ஸ்ட்ராட்டஜிய சொல்றதுக்கு பிரிண்ட்டுக்கு தனி. அவங்களால வந்து ஒரு டெலிவிஷனோட மீடியா பிளான்க்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. வர முடியாது. அது வேற ஒரு ஏரியா. ம்ஹ்ம். இப்ப ம். டெலிவிஷனோட மீடியா ஸ்ட்ராட்டஜி பண்றவங்களால ஆன்லைன் மீடியா பண்ண முடியாது. ம் இன்டராக்டிவ் மீடியா, வெப், போர்ட்டல் இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது 3மே 3 ஏரியா. மீடியா பையிங்ல இது 3மே 3 டிஃபரண்ட் ஏரியா. ஒவ்வொன்னுக்கும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தா தான் முடியும் அது. நல்லது ஒரு நேயர் இருக்கார். கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். சார் என் பேர் கணபதின்னு பேசுறேன் சார். கேகே நகர்ல இருந்து. வணக்கம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நான் சினிமா ஃபீல்ட்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு 7 இயர்ஸா இருந்துட்டு, இப்ப வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். பேரலலா ஒரு ஆட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ம்ஹ்ம். இதுவரைக்கும் ஒரு 2 தியேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் சார். சரி, பட் இன்னும் மேல மேல ஆனா அந்த மேக்கிங் சைடு கொஞ்சம் எனக்கு நல்ல வெல்வெல்ஸா இருக்கிறதுனால, அந்த ம்ஹ்ம். சைடு எனக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு தோணுது சார். சரி, ஆனா வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கைக்கு வரணும் சார். ம்ஹ்ம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சார்ட்ட கொஞ்சம் கேட்கணும். சரி. அதுக்கு உங்களுடைய முயற்சி அப்படின்றதா இருக்கணும். ஏன்னா, நெறைய முயற்சியும் 2வது பிராண்ட் ஓட அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்கணும். அதாவது ஒரு படம் எடுக்கிறது ஒண்ணு. பிராண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருந்தா தானே பெட்டரா கேம்பெயின் பண்ண முடியும். ஆட் ஃபிலிம் பண்ண முடியும். ஸோ அதாவது ஆடுக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு ஏரியால மட்டும் ஸ்பெஷலைசேஷன் இருந்தா பத்தாது அது. பத்தாது. மல்டி இது டேலண்டடா மல்டி இருக்கணும். டைமென்ஷனலா இருக்கணும். அத்தனை ஏரியாக்குள்ளேயும் நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியாட்டியும், இருக்கணும். அதுக்கான ஆட்கள வந்து எல்லாமே அதுக்கு சுற்றான ஆட்கள வந்து தயார்படுத்தி வச்சிருந்தா மட்டும் தான், கரெக்ட். இது ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைத்து திருப்பி நம்ம வெற்றி அப்படின்றது முடியும் நம்ம. ஆமா. அதுல வந்து ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கலாம். நம்ம இந்த தகுதி இருக்குன்னா, ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கலாம். ஒரு ஏஜென்சி நடத்துறது அப்படின்றதுக்கு அது ஒரு தகுதி மட்டுமே போதாது. எல்லாமே இருக்கணும். எல்லாமே கலந்திருக்கணும் ஆமா, அது. ஆமா. உங்க கேள்விக்கு நன்றி சார். இன்றைய வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, விளம்பரத் துறையில் என்னென்ன புதிய புதிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரூரல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒண்ணு ம். புதுசா வர ஆரம்பிச்சிருக்கு. பிபிஓ அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு நிறுவனம் டொமைன் பேஸ்டா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸா அவங்க வந்து ஆட் ஃபில்ம் பண்ண வந்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியா அப்படின்றது அந்த மாரி போக ஆரம்பிச்சிருக்கு. விளம்பரம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. அழகா சொன்னீங்க. சன் தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும், நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். நேயர்களே இன்று நாச்சியப்பன் அளித்த பதில்களும், விளக்கங்களும் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
மீண்டும் நாளை காலை வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.